பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் எஸ்தர் ராஜாத்தின் சரித்திரத்தின் பகுதி அதிகாரம் 8 வசனங்கள் 4 முதல் 8 வரை. இதில் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்தர் ராஜாத்தி அரசன் முன்னாடி போய் திருப்பி பணிந்து விண்ணப்பம் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. நின்னோடனே அவர் பொற்செங்கோலை எடுத்து நீட்டுறாரு. ஓகே, நீ சொல்லு அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே எஸ்தர் ராஜாத்தி எழுந்திரிச்சு அரசருக்கு முன்னாடி நான் பணிவோடு பேசுகிறான். பணிந்து நான் அவருக்கு பிரியமானபடி நான் பேசுகிறேன்னான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் என்னுடைய சமூகத்துக்கு யூத குலத்துக்காக நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆகாகின் அம்மை தாத்தாவோட மகனாகிய ஆமான், அவர் அந்த ஆகாகியன் என்ன பண்ணியிருக்கான், யூதர்கள் மேலே சீட்டு கொடுத்து அரசர் கொடுத்த ஆணையை, அரசருடைய மோதிரத்தை கொடுத்து அதில் முத்திரை குதித்து யூதர்கள் அனைவரையும் எல்லாரையும் அழித்து போடுவதற்காக ஒரு ராஜ கட்டளை வாங்கியிருந்தான். அது என்னுடைய யூத ஜனங்கள் அப்படி அழிஞ்சு போகிறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும், என்னால் அதை எப்படி சகிக்க முடியும். அதனால் அரசர் கருணை கூர்ந்து இதில் இதை கன்சிடர் பண்ணுங்கள், இதை இந்த கட்டளையை நீங்கள் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அவர் சரி மொர்தெகாயை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இது ஆமானுக்கு கொடுத்த மோதிரத்தை எடுத்து உனக்கிட்ட கொடுத்துருக்கேன், உனக்கு எல்லா விதமான இதையும் கொடுத்துருக்கேன்ல, நீ யூதன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு நல்ல நல்லதுகள்லாம் செய்தன்றதும் தெரியும். அதனால் நீ சரி நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நாம் என்ன செய்யலாம், திரும்பவும் அந்த மோதிரம் ஒன்று தான் இருக்குது, அதை வச்சு இன்னொரு சீட்டு இந்த எல்லா தேசத்துக்கும் திரும்பவும் இன்னொரு சீட்டு அனுப்பி உனக்கு எப்படி யூதர்களை எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு விரும்புகிறியோ அந்த மாதிரியே சீட்டு எழுதி இந்த முத்திரை மோதிரத்தை வச்சு ராஜ கட்டளையாக அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம். ஹல்லேலூயா.